வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிஎல்லில் 59வது மேட்சான ஆர்சிபி vs எல்எஸ்ஜி மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து நமக்கு வெள்ளிக்கிழமை இரவு 7:30 மணிக்கு லக்னோவில் இருக்கக்கூடிய வாஜ்பாய் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியமில் இந்த மேட்ச் வந்து நமக்கு நடக்கும். ஸோ எல்லாருமே மறக்காமல் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம சேனலில் எல்லாமே இது வரைக்கும் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். நான் என்ன டீமை வச்சு விளாட்றேனோ அந்த டீமை உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ அதில் விருப்பம் இருந்தால் அதே டீமை வச்சு பயன்படுத்தலாம், இல்லை அதிலேருந்து ஒரு சில பிளேயரை கூட சேஞ்ச் பண்ணி நீங்கள் விளாடலாம். ப்ளஸ் 1 பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷனும் நம்ம இதில் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னமும் XL11 ஆப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. காரணம், நமக்கு இன்றைக்கும் 10 லட்ச ரூபா மதிப்பில் கிராண்ட் லீக் கொடுக்குறாங்க. ப்ளஸ் ₹0 என்ட்ரி ஃபீஸில் வின் பண்ணக்கூடிய கான்டெஸ்ட்டு நமக்கு கொடுக்குறாங்க, ஃப்ரீ கிவ்அவே கான்டெஸ்ட். அது போக ஈஸியாக வின் பண்ணலாம். ஜிஎஸ்டி அண்ட் டிடிஎஸ் ஃப்ரீ 100% உங்களுக்கு ரியல் யூஸர் தான். டெய்லி ஃப்ரீ கிவ்அவே, இன்ஸ்டன்ட் விட்ராவல், என்ட்ரி ஃபீஸில் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதே போல் நம்ம லெட்ஸ் ப்ளே யூஸருக்காக மட்டும் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போலாம் கொடுத்தோம். அதாவது யாரெல்லாம் நம்மளுடைய இன்வைட் கோடை பயன்படுத்தி விளாண்டாங்களோ அவங்களுக்கு இந்த லீடர் போர்டு கொடுத்தோம். இன்னும் ஒரு 15 மேட்ச்சு கூட இல்லை, அவ்வளோதான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக ஆல்ரெடி 1ஆவது ரேங்க், 2வது ரேங்க் அண்ட் 25வது ரேங்க் இருக்கிறவங்களுக்கு ப்ரைஸ் இருக்கிறதுனால அந்த ரேங்கில் இருக்கிறவங்க அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக ப்ரைஸ் வந்துடும். அண்ட் ஜிஎஸ்டி அண்ட் டிடிஎஸ் ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. சரி, பிச்சு ரிப்போர்ட் இன்றைக்கி வந்து வாஜ்பாய் ஸ்டேடியமில் தானே நடக்குது. பிச்சு ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பவுண்ட்ரி லைன் வந்து ரொம்பவே பெருசு. ஆஃப் சைடு லெக் சைடு பார்க்கும்போது 72 மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் 60 மீட்டர் ஸ்ட்ரைட்லேயும் பாருங்கள் 78 மீட்டர் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய பிச் அப்படின்னு சொல்லலாம். ஆஃப் சைடு லெக் சைட்லலாம் 70 அப்படிங்கிறது எந்த பிச்சிலையுமே போட மாட்டாங்க, லக்னோவில் தான் போடுறாங்க. ஏன்னா கொஞ்சம் ரன்னு கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. மற்ற பிச்சிலலாம் வெறும் 58 மீட்டர்லாம் ஈடன் கார்டனில் போடுவாங்க. அண்ட் 62 மீட்டர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பவுண்ட்ரி லைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 பெருசு. பிச்சோட வியூவையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பெருசாக விரிசல்கள்லாம் இல்லை. ஸோ என்ன மாதிரியான ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நம்ம. ஸோ பிச்சை ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தெளிவான ரிப்போர்ட்டாக தான் இருக்குது. இந்த கிரவுண்டில் வந்து ஒரு ஆவரேஜான இன்னிங்ஸ் ஸ்கோர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 190 அப்படின்னு இருக்கிறாங்க. அதுவும் இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 2 வருஷமாக தான் இந்த கிரவுண்டில் வந்து இதாக இருக்குது. அதே போல் இந்த கிரவுண்டு வந்து ஒரு ரெட் சாயில் பிச் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். ரெட் சாயில் பிச்னா என்ன, பிளாக் சாயில் பிச்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பவுண்ட்ரி லைன் வந்து சொல்லியிருக்கிறாங்க, உண்மையிலே ஒரு பெரிய பவுண்ட்ரி தான், பிக் வென்யூ ஹியர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த டைமென்ஷன் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப பெரிய ஒரு கிரவுண்டு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் லிட்டில் பிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னருக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஃபாஸ்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு பவுன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலருக்கு சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. லாஸ்ட்டாக நடந்த ஒரு 5 மேட்ச் ரிசல்ட் இருக்குது. இந்த கிரவுண்டில் வந்து ஃபாஸ்ட்டுக்கு ஈக்குவலாக ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுப்பாங்க. எடுத்துக்காட்டு 5-4, 10-2, 5-5, 5-6, 6-2ன்னு சொல்லி ஃபாஸ்ட்டுக்கு ஈக்குவலாக ஸ்பின்னர்ஸால் விக்கெட் எடுக்க முடியும். அண்ட் ஸ்கோருன்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்கோர் வரும். அண்ட் பேட்டிங் ஃபஸ்ட்டாக பேட்டிங் செகண்டான்னு பார்க்கும்போது டாஸ் வின் பண்ணுற கேப்டன் கண்டிப்பாக பவுலிங் ஃபஸ்ட்டு தான் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா பவுலிங் ஃபஸ்ட்டு பண்ணுற டீம் வந்து அதிகமாக வின் பண்ணுறாங்க ரீசெண்ட் டைம்ஸில். ஓவராலாக இந்த கிரவுண்டில் வந்து 5 மேட்ச் நடத்தியிருக்காங்க. அதில் 3 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான். ஹை ஸ்கோர் 203, லோ ஸ்கோர் 169. 0லேருந்து 150க்குள்ளே ஸ்கோர் வரவே இல்லை பார்த்துக்கோங்க. அப்போ எவ்வளோக்கு இந்த பிச் வந்து பேட்டிங்க்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்குது. 150 to 169க்குள்ளே தான் 4 இன்னிங்ஸ், 170 to 189க்குள்ளே 4 இன்னிங்ஸ், 190+ வந்து 2 இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் 5 மேட்ச்சு 10 இன்னிங்ஸ் ஆடியிருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து டேரெக்டாக ஃபஸ்ட்டு லக்னோ அவங்க ஹோமில் விளாட்றதுனால அவங்ககிட்ட இருந்தே நம்ம ஆரம்பிப்போம். லக்னோ வந்து மார்க்ரம் வந்து மிச்சல் மார்ஸ் இந்த 2 பேருமே ஓப்பனிங் ஆடுறாங்க. 2 பேருமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃப்ரம் ஃபஸ்ட்டு பால்ல இருந்து அக்ரெசிவாக விளாடக்கூடிய பிளேயர்ஸ். அது வந்து என்ன ஆனாலும் சரி, அதனால் கண்டிப்பாக வந்து ஃப்ரம் ஃபஸ்ட்டு பால்ல இருந்து வந்து அக்ரெசிவாக விளாடுறதுனால சில அன்னைக்கு அவங்களுக்கு வந்து அது டே ஒர்க் அவுட் ஆகும், சில அன்னைக்கு டே ஒர்க் அவுட் ஆகாமல் கூட போகலாம். பட் லாஸ்ட் ஒரு 2 மேட்சாகவே மார்க்ரம் சரியாக ஆடலை. இன்றைக்கி வந்து நான் மார்க்ரம் கிட்டே இருந்து, ஏன்னா ஆர்சிபி வந்து இனிஷியலில் வந்து
புவனேஸ்வர் குமார், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெய்சலுட்டு, யாஸ் தயால், இவங்க தான் பவர் பிளேயில் அட்டாக் பண்ணுவாங்க. அப்போது மார்க்ரம் வந்து அந்த அவ்வளோ சீக்கிரம் விக்கெட் விட்டுற மாட்டார். அண்ட் நம்ம போன இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா தான் ஆடுவார். ஸோ அதனால் மார்க்ரம் கிட்டேருந்து நான் கண்டிப்பாக இன்றைக்கு மேட்ச்சில் ஒரு 30+ ரன் எதிர்பார்க்குறேன். ஸோ 30+ ரன்னுனாலே உங்களுக்கு வந்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கண்டிப்பாக அடித்து கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் மிச்சல் மார்ஸ் வந்து அவர் ரொம்பலாம் ஃபுல்லாலாம் வந்து நமக்கு கிரவுண்டில் இருக்கணும்னு அப்படின்னு அவசியமே இல்லை. அவருடைய பவர் பிளேயில் மட்டும் அவர் ஃபுல்லாக பேட்டிங் பண்ணிட்டார் அந்த முதல் 6 ஓவர் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து மிச்சல் மார்ஸ் கிட்டே இருந்தும் ஒரு 25+ ரன் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ 25ங்கும் போதே நமக்கு வந்து ஒரு 35 ஃபேண்டசி பாயிண்ட்டு கிட்ட நமக்கு வந்து கண்டிப்பாக மிச்சல் மார்ஸ் வந்து வாங்கி கொடுப்பார். அண்ட் நிக்கோலஸ் பூரனை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஆடலை. அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா மேட்சுமே கொஞ்சம் ரன்னு வந்து கம்மியாக தான் அடித்து கொடுத்துட்ருக்கிறாரு. இந்த பஞ்சாப் கூட அடித்தது இதாக இருக்குது, நான் பார்த்து சொல்கிறேன். அண்ட் முதல்ல வந்து நல்லா ஆடினார். 75, 70, 44, 12, 87, 61 நல்லா ஆடினார். லாஸ்ட் ஒரு 5 மேட்சாகவே நிக்கோலஸ் பூரன் வந்து ஃப்ளாப்பான ரிசல்ட் தான் கொடுக்குறாரு. பட் இன்றைக்கி நான் வந்து நிக்கோலஸ் பூரன் கிட்ட ஒரு நல்ல ஸ்கோர் எதிர்பார்க்குறேன். குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40+ ரன் வரைக்கும் நான் நிக்கோலஸ் பூரன் எதிர்பார்க்குறேன். அதுவும் நிக்கோலஸ் பூரன் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணார்னா அந்த கண்டிப்பாக அந்த 40 ரன் அடிச்சுவார். ஸோ ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் நான் இன்றைக்கி நிக்கோலஸ் பூரன் கிட்ட எதிர்பார்க்குறேன். ஏன்னா 6-4 அடிக்கும் போது கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் கையில் தான் ரிஸ்க் இருக்குது. ரிஷப் பண்ட் வந்து ஒரு சரியான ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறார் இந்த சீசனில். என்னமோ சிஎஸ்கே கூட ஒரு 63 ரன் அடிச்சிட்டாரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா சொல்கிற லெவலுக்கு ஒரு மேட்ச் கூட ஆடலை. ஆனால் இருந்தாலும் இன்னமும் நிறைய பேர் அவங்களுடைய ஸ்மால் லீக்லலாம் ஒரு ட்ரம்ப் கார்டாக எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா அவர் எடுத்துகிட்டு வந்து ரிஷப் பண்ட் வந்து ஒரு 30+ ரன் அடித்து கொடுத்தா கூட அவரை யாரெல்லாம் ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே வின் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் நிறைய பேர் இன்னமும் ட்ரை பண்ணுறாங்க. பட் நீங்கள் ரிஷப் பண்ட்டை ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு ஃபியூராக நல்ல பவுலிங் ஆப்ஷன் இருக்கக்கூடிய திக்வேஷ் சிங்கை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா எல்லா மேட்சுமே மினிமம் 1-2 விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. கண்டிப்பாக 4 ஓவர் பவுல் பண்ணுறாரு. நான் ரிஷப் பண்ட் வேணான்னு சொல்லலை. ரிஸ்க் அது ஒரு மேட்ச் ரிஸ்க் எடுக்கலாம், 2 மேட்ச் ரிஸ்க் எடுக்கலாம். பாருங்கள், இந்த டிசி கூட ரிஸ்க் எடுத்தால் தோற்றுருப்பீங்க. எஸ்ஆர்ஹெச் கூட தோல்வி, பஞ்சாப் கூட தோல்வி, எம்ஐ கூட தோல்வி, ஜிடி கூட தோல்வி, ஆர்ஆர் கூட தோல்வி, டிசி கூட தோல்வி, எம்ஐ கூட தோல்வி, பஞ்சாப் கூட தோல்வி. எல்லா மேட்சுமே ஒரு கேவலமான ரிசல்ட் தான் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. பட் இன்றைக்கி வந்து எனக்கு என்னமோ வந்து கொஞ்சம் உறுத்துது. இன்றைக்கி வந்து நீங்கள் பண்ட்டை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. குறையாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 30+ ரன் வரைக்கும், அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-30 ரன்னுக்கு உள்ளே அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ரிஷப் பண்ட் வந்து உங்களுடைய ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக நீங்கள் தயவு செஞ்சு பயன்படுத்தலாம். அண்ட் டேவிட் மில்லர் இந்த சீசனில் அவருக்கான பெரிய பேட்டிங் வாய்ப்போ இல்லை எதுவுமே சரியான இதில் கிடைச்சாலும் அவர் வந்து அதை யூஸ் பண்ணிக்கல. ஸோ மேபி உங்களுக்கு வந்து டேவிட் மில்லர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் நீங்கள் கிராண்ட் லீக்கில் மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமே தவிர மற்றபடி ரொம்ப இது பண்ண தேவையில்லை. அண்ட் பதோனி ஒரு முக்கியமான பிளேயர். நான் தான் சொல்லுவேன், பதோனியை வந்து அண்டர் வேல்யூடு பிளேயர்னு நான் லாஸ்ட் மேட்ச்சில் கூட சொன்னேன். அவருடைய பெரும்பாலான ஸ்கோர் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் வரும் அப்படின்னு சொல்லும்போது யாரும் நம்பலை. நான் பாருங்கள், லாஸ்ட் மேட்ச் வந்து பஞ்சாப் கூட தான் 74 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. இருந்தாலும் பதோனி இந்த சீசனில் நம்ம கன்சிஸ்டன்சி ப்ரூவ் பண்ணுறாரு. 41, 30, 28, 22, 50, 36, 35ன்னு சொல்லி கன்சிஸ்டன்சி ப்ரூவ் பண்ணுறதுனால நம்மளும் ஒரு 25லேருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் நம்ம வந்து பதோனி கிட்ட இருந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். குறிப்பாக எந்த பேட்டிங் பண்ணாலும் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங் பண்ணால் ஒரு பெரிய ஸ்கோர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் அவருடைய கன்சிஸ்டன்சி ஸ்கோர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்துல் சமாடை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ரொம்ப லேட்டாக தான் வருவார். வந்தாலும் ஒரு பெரிய ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஹோப் இருக்காது. லாஸ்ட் மேட்ச் எல்லாருமே அவுட் ஆகி போனதுனால ஒரு 45 ரன் ஸ்கோர் பண்ணிட்டார். ஸோ ஒரு 3 இன்னிங்ஸ் நல்லா ஆடி இருக்காரு. பஞ்சாப் கூட ஒரு 45, ஆர்ஆர் கூட ஒரு 30, பஞ்சாப் கூட ஒரு 27 அப்படின்னு சொல்லி ஒரு 3 இன்னிங்ஸ் நல்லா ஆடி இருக்காரு. பட் ரொம்ப டீம்ஸ்லாம் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் அவ்வளோதாங்க. பேட்டிங் ஆப்ஷன் பார்க்கும்போது நமக்கு இந்த 7 பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. இந்த 7 பிளேயர்ஸில் காமனாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே மிச்சல் மார்ஸு அண்ட் மார்க்ரம் அண்ட் நிக்கோலஸ் பூரன், அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா பதோனி. இந்த 4 பேரையுமே மோஸ்ட்டாக உங்கள் ஆப்பனண்ட் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி வந்து உங்களுடைய ட்ரம்ப் கார்டு பிக்காக நான் பார்க்குறது வந்து ரிஷப் பண்ட் வந்து உங்களுடைய ட்ரம்ப் கார்டு பிக். நீங்கள் அவரை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 30+ ரன் அடித்து ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்குது. அது மூலமாக ஒரு 2 கேட்ச் ஒரு ரன் அவுட் பண்ணி அதில் ஒரு 16 பாயிண்ட் அப்படி வந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு 70 ஃபேண்டசி பாயிண்ட் போயிடுவார். ஸோ அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணுறவங்க உங்கள் ரிஸ்க்கு தான்.
அண்ட் பவுலிங் ஆப்ஷன் பிஷ்னோய் இன்றைக்கி உள்ளே வரலாம், இம்பேக்ட் சப்பாக வரலாம், வராமல் கூட போகலாம். ஏன்னா இந்த பர்டிகுலர் பிச்சில் வந்து அவர் நல்லா ஆடி இருக்கிறார். அந்த காரணத்தினால உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். வந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ண வேணால் பிஷ்னோயை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். இல்லைனா பெருசாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் மயங்க் யாதவ் கண்டிப்பாக தேவை. ஒரு லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுக்கல அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நிறைய பேர் ட்ரை பண்ண மாட்டாங்க. பட் கண்டிப்பாக 1-2 விக்கெட் வந்து நமக்கு வந்து எடுத்து கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணலாம். ஆவேஷ் கான் அந்த டீமில் டெத்தில் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி, குறிப்பாக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் அந்த டெத்தில் வரும். செகண்ட் இன்னிங்ஸும் ஆப்போனன்ட் டீம் ஃபுல்லாக பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா டெத்துக்கு வந்துடுவார். ஸோ கண்டிப்பாக 1 விக்கெட்லேருந்து 2 விக்கெட் வரைக்கும் நீங்கள் வந்து ஆவேஷ் கான்கிட்ட இந்த எதிர்பார்க்கலாம். திக்வேஷ் சிங் மை ஃபேவரட் பிளேயர். ரீசெண்ட் டைம்ஸில் விளாண்ட எல்லா மேட்சுமே நான் அவரை ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணிட்டேன். இந்த ஒரு ஆர்ஆர் கூட விக்கெட் எடுத்து கொடுக்கல, டிசி கூட விக்கெட் எடுத்து கொடுக்கல. அதுவும் அந்த மேட்ச்சில் அவர் பாலை கேட்சை மிஸ் பண்ணாங்க, இல்லைனா அதுலேயும் விக்கெட் எடுத்துருந்துருப்பார். ஸோ ஒரு பெஸ்ட்டு கம்ப்ளீட் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ரிஷப் பண்ணிட்ட எல்லா மேட்சும் ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணக்கு இவர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட். நான் ஒன்லி விக்கெட்டுக்கு மட்டும் தான் போடுறேன். இதுக்கு ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட். ஆனால் பண்ணிட்டு 2-3 ரன் அடிச்சதுக்கு இது எவ்வளோ ஃபேண்டசி பாயிண்ட். ஸோ அதனால் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து நீங்கள் கன்சிஸ்டன்சியாக நம்பலாம். ஏன்னா ஆகாஷ் மகராஜ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பவுலர். லாஸ்ட் மேட்ச் வந்து இனிஷியலே ஃபுல்லாக கொடுத்ததுனால நல்லாவும் பவுலிங் பண்ணார். ஸோ இன்றைக்கும் அவர் எடுத்துகிட்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இனிஷியல் அட்டாக்கர் தான் அவர் வந்து. ஸோ டெத்தில் எதுவுமே பெருசாக அட்டாக் பண்ண மாட்டார். அது ஒரு மைனஸாக நான் பார்க்குறேன். அதிகபட்சம் 1 விக்கெட் வேணால் நமக்கு வந்து கிடைக்கலாம். இப்போ நம்மளுடைய ஆர்சிபியில் வந்து பிலிப் சால்ட் வந்து விளாடுவார் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இது வரைக்கும் தகவல் வரல. நான் பார்த்த வரைக்கும் அவங்களுடைய வெப்பேஜில் பெத்தேல் தான் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹெய்சுலுட் வந்து விளாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் ஜேக்கப் பெத்தேல் ஒரு டீசெண்டான பிளேயர். நம்ம வந்து பிபிஎல்ல இருந்து கூட அவரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். மெல்போர்ன் ரெனகட்ஸுக்கு ஆடினார், நல்ல டீசெண்டாக ஆடுவார். அங்கே வந்து பவுலிங் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுப்பார். இங்கே வந்து பவுலிங் ஆப்ஷனில் மட்டும் அவருக்கு வந்து கிடையாது பெருசாக. ஏன்னா ஆல்ரெடி அவங்க டீமில் ஆர்சிபியில் 6 பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. 7வது ஆப்ஷனில் தான் இவர் வர்றாரு. ஸோ அது நம்ம வந்து ஆப்ஷன் பார்த்தோம்னா நிறையா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்காங்களா ஆப்போனன்ட் டீமில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்காங்க, ஓரளவுக்கு தான் இருக்கிறாங்க. அதாவது மிச்சல் மார்ஸு, மார்க்ரமு, பதோனி, இந்த டாப்பில் வந்து சமாடு ஒரு 7 பேரில் 4 பேர் வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், மீதி 3 பேர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக தான் இருக்கிறாங்க. ஸோ ஓவர் போடுறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அதிகபட்சம் ஒரு 25லேருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். விராட் கோலி கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். பேட்டிங் செகண்டுனா கண்ணை மூடிட்டு தைரியமாக நீங்கள் எடுக்கலாம். அதுவே பேட்டிங் ஃபஸ்ட்டுனா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். ஒரு கேப்டனாக போடுற தேவையில்லை, ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து பார்க்கலாம். இல்லைனா கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்காம டீமில் மட்டும் எடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் ஒரு பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணார்னா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் பேட்டிங் செகண்ட் பண்ணிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்குற லெவலுக்கு கூட நீங்கள் தைரியமாக ரிஸ்க் எடுக்கலாம். அண்ட் படிகள் வந்து இன்ஜுரி ஆனதுனால மயங்க் அகர்வால் உள்ளே இறக்கியிருக்கிறாங்க. ஸோ மயங்க் அகர்வால் முன்னாள் ஆர்சிபி பிளேயர். ஸோ அவர் போகாத டீமே இல்லை, ஆடாத விளாட்டே இல்லை. ஸோ அதனால் எப்படி விளாட போகிறாருன்னு தெரில இந்த பொசிஷனில். அண்ட் ஆர்சிபிக்கு வந்து எல்லாமே ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக இருக்கிறாங்க. டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஜேக்கப் பெத்தேல் மட்டும்தான் லெஃப்ட்டு. விராட் கோலி, மயங்க் அகர்வால், படிதர், ஜித்தி சர்மா, டிம் டேவிட்னு சொல்லி ஷெப்பர்டுன்னு சொல்லி எல்லாமே ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஆப்போனன்ட் டீமில் நல்ல ஸ்பின்னருக்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் படிதரும் சொல்கிற லெவலுக்கு நல்லாவே ஆடினார். ஒரு 5 மேட்ச் பார்த்தீங்கன்னா டிசி வரைக்கும் நல்லா ஆடினார். பஞ்சாப் கூடயும் ஓகே. லாஸ்ட் ஒரு 5 மேட்சாகவே அவர் வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 புவராக இருக்குது நண்பா. ஸோ இருந்தாலும் படிதர் வந்து ஆல்மோஸ்ட் 90% செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளும் கண்டிப்பாக செலக்ட் பண்ணி தான் ஆகணும். படிதர் வந்து போத் இன்னிங்ஸ்லையுமே நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர், எப்போதும் சொல்கிறது போல். ஜித்தி சர்மா அண்ட் டிம் டேவிட் இந்த 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பேட்டிங் வாய்ப்பு 2 பேருக்குமே குறைவாக தான் கிடைக்கும். ஸோ சில டைமில் ஜித்தி சர்மா முன்னாடி ஆடிடுவார், சில டைமில் வந்து டிம் டேவிட் முன்னாடி ஆடிடுவார். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக டிம் டேவிட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் எடுக்கலாம். ஜித்தி சர்மா போத் இன்னிங்ஸ்லையுமே நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஒரு 20+ ரன் வந்து எந்த இன்னிங்ஸாக இருந்தாலும் ஆடிடுவார். ப்ளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் இருக்கிறாரு. பிலிப் சால்ட் இல்லாத காரணத்தினால அவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். அடுத்து ஷெப்பர்டு லாஸ்ட் மேட்ச் எப்படி அடித்தாருன்னு நமக்கு தெரியும். ஸோ அது வந்து எல்லா மேட்ச் அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஸ்கோர் பண்ணிட முடியாது. ஸோ அதனால் அதுக்குன்னு நீ இவ்வளோ அதிரடியாக விளாண்டார் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாதீங்க. எல்லா டீம்லேயும் போட்டு வச்சிடாதீங்க. ஏன்னா லக்னோ பிச் வந்து பேட்டிங் சப்போர்ட் பண்ணதான் இல்லைன்னு சொல்ல. பட் அவருக்கு வந்து பெருசாக ஓவர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதிகபட்சம் இப்போ வந்து பேட்டிங்கும் பண்ணுற மாதிரி இருந்து பவுலிங்கில் ஒரு 3 ஓவர் 4 ஓவர் பவுல் பண்ணாரா நம்ம ட்ரை பண்ணலாம். அதிகபட்சம் 1 ஓவர் 2 ஓவர் தான் பவுல் பண்ணுறாரு. அதனால் நம்ம பெருசாக அவரை வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஒரு 10 டீம் போட்டிங்கன்னா ஒரு 3 டீமில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் குர்னல் பாண்டியா ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா குர்னல் பாண்டியாவை மஸ்ட்டு பிக்காக நீங்கள் நம்பி ட்ரை பண்ணலாம். இதுக்கு
கிடையாது. ஒரு 15 மேட்ச் ரிசல்ட்டு போய் இதுக்கு முன்னாடி நடந்த 15 மேட்ச் ரிசல்ட்டு போய் பாருங்கள். டொமஸ்டிக்கு போன வருஷம் ஐபிஎல் எல்லாமே ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா குர்னல் பாண்டியா விக்கெட் எடுத்துடுறாரு. ப்ளஸ் பேட்டிங்கும் ஒரு வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா ஒரு கணிசமான ஸ்கோர் பண்ணிடுறாரு. ஒருவேளை ஆர்சிபி வந்து ஸ்ட்ரகிள் ஆகினாங்க அப்படின்னா அப்போ வந்து ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணி விட்டுருந்தாரு. ஸோ அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் நான் வந்து குர்னல் பாண்டியாட்ட பார்க்குறேன். ஹேசல்வுட் எந்த இன்னிங்ஸாக இருந்தானே உங்களுக்கு தேவை விக்கெட் தானே, 1-2 விக்கெட் கன்ஃபார்ம் எடுத்து கொடுக்கக்கூடிய பவுலர், இனிஷியல் ப்ளஸ் மிடில் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் பவுலராக வந்து ஹேசல்வுட் வந்து இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக ஹேசல்வுட் மாதிரியான பிளேயர்ஸ் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்து யாஸ் தயால் மினிமம் ஒரு விக்கெட் கேரண்டி. ஒரு விக்கெட்டுங்கிறது நான் அதான் சொல்லுவேன், அசால்ட்டாக நினைக்காதீங்க. ஒரு விக்கெட்டுக்கு 30 பாயிண்ட்டு. அதுவே அந்த விக்கெட் வந்து போல்டு இல்லை எல்பி ஆக்கினார்னா அதுக்கு ஒரு 8 பாயிண்ட்டு. ப்ளஸ் அவர் விளாண்டதுக்கு பிளேயிங் 11 சேர்ந்து ஒரு 4 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாங்க ஒரு விக்கெட் எடுத்தாலே. அதனால் தப்பாக நினைக்காதீங்க, விக்கெட் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு பேட்ஸ்மேன் 30 ரன் அடிக்கிறத வந்து இவங்க ஈக்குவல் பண்ணிடுவாங்க. அண்ட் புவனேஸ்வர் குமார் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குறிப்பாக பூவி வந்து செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணார்னா அதுவும் நல்ல டார்கெட் வந்து ஆர்சிபி நிறையா வச்சு ப்ரெஷரில் போட்டாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக வந்து பூவிக்கு வந்து நிறையா விக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸ்ரேயா சர்மா எக்கனாமி மெயின்டைன் பவுலர், பட் விக்கெட் வந்து பெருசாக கிடைக்காது. நமக்கு ஃபேண்டசின்னு வந்தீங்கன்னா விக்கெட் தாங்க முக்கியம். பட் இந்த பிச்சில் வந்து அவருக்கான ஆப்ஷனும் நல்லா இருக்குது, ஸ்பின்னும் வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். எப்படி ஃபாஸ்ட்டுக்கு ஈக்குவலாக ஸ்பின்னர் விக்கெட் எடுத்தாங்க. ஸோ 1-2 விக்கெட் வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்ரேயா சர்மா கிட்டேருந்து. அவ்வளோதான் நான் இன்றைக்கி ஸ்மால் லீக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ்: விராட் கோலி, படிதர், குர்னல் பாண்டியா, ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார், யாஸ் தயால் அண்ட் நம்மளுடைய ஜேக்கப் பெத்தல். இந்த 7 பிளேயர் வந்து எதிர்பார்க்குறேன். இங்கே மிச்சல் மார்ஸ், மார்க்ரம், நிக்கோலஸ் பூரன் அண்ட் மயங்க் யாதவ், திக்வேஷ் சிங், பிஷ்ணு பதோனி அண்ட் நம்மளுடைய திக்வேஷ் சிங்கு சொல்லியாச்சு. அண்ட் மயங்க் யாதவ் அண்ட் ஆவேஷ் கானையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. 7வது ஆப்ஷனில் ஆவேஷ் கானையும் ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் லோ பர்சன்டேஜில் நான் பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிம் டேவிட், ஸ்ரேயா சர்மா. இந்த 2 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா டிம் டேவிட் வந்து லோ பர்சன்டேஜில் நல்ல பிளேயர். ஸ்ரேயா சர்மா இன்றைக்கி மேட்ச்சில் ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் ரிஷப் பண்ணிட்டு பிரின்ஸ் யாதவ். நான் ஏன் பிரின்ஸ் யாதவ் கொடுத்தேன்னா அவர் ஒருவேளை பிளேயிங் 11 வந்தார் அப்படின்னா அவரை வந்து கன்சிடர் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பிரின்ஸ் யாதவும் ஒரு விக்கெட் எடுப்பார். ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, ஹேசல்வுட், மார்க்ரம், பூரன் இவங்க தான் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். குறிப்பாக பேட்டிங் செகண்ட் அப்படின்னு வந்துட்டுனா கண்ணை மூடிட்டு விராட் கோலியை கேப்டன் வைஸ் கேப்டனாக போட்டு சேஃபாக உட்காந்துக்கோங்க. நிக்கோலஸ் பூரனை வந்து வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா நிக்கோலஸ் பூரன் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் நல்லாவே ஆடுவார். ஸோ இந்த காம்பினேஷன் எடுக்கல. இல்லை மார்க்ரம் கூட வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுங்க, இல்லை ஹேசல்வுட்டுக்கு வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுங்க. கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் மயங்க் யாதவ், மிச்சல் மார்ஸ், புவனேஸ்வர் குமார், குர்னல் பாண்டியா இவங்களுக்கு வந்து நீங்கள் கிராண்ட் லீக் டீம் போகிற நண்பராக இருந்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுங்க. ஸோ அவ்வளோதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.